இப்போல்லாம் கவின் மிகு காதல் கூட ரத்த களரியாகி கலைபுரமாகி கம்பி என்ற அளவுக்கு ஆயிடுது. அதே மாதிரி ரித்தன்யா மாதிரியான முறைப்படி திருமணம் நடந்ததெல்லாம் வந்து எங்கேயோ தொங்கிட்டு இருக்கு தூக்கில். இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து ஒரு பெண் வந்து ஆணை எப்படி விரும்புகிறா, ஒரு ஆண் வந்து எப்படி பெண்ணை விரும்புகிறாங்கிறது ரொம்ப பெரிய குழப்பமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு தீர்வாக இந்த ஷோ இருந்தது. டைரக்டர் வந்து எனக்கு படித்து காட்டும்போது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, அல்லது ஒரு பெண் வந்து ஒரு ஆணை இம்ப்ரெஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதா இந்த ஷோ இருந்தது. இந்த இம்ப்ரெஸ் பண்ணுறது என்ன நமக்கு தெரியவே தெரியாதனால கற்றுக்கலாமேன்றதுக்காக பாருங்க நீங்க. நான் வேற சொல்லி எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு தெரியவே தெரியும். டாப் செலிபிரிட்டியா இருக்கிறவங்க ரிலீஸ் வரும்போது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் வருது. என்னன்னா அங்கே மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறவங்க தான் வராங்க. கமல் சார் பிக் பாஸ்க்கு வரும்போது அப்படிதான் ஒரு டாபிக் ஓடிச்சு இல்லையா? இப்போ பார்த்திபன் சார் என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கு? கமல் சாருக்கே அதுதான் கதின்னு போது நம்மளாம் நிர்கதி தான். ஆக்சுவலாக வந்து நான் இப்போ ஒரு 3 தெலுங்கு படம், மிஸ்டர் பவன் கல்யாணோட ஒரு படம், தில்ராஜோட ஒரு படம், 3 தெலுங்கு படம், ஒரு மலையாள படம், ஒரு கன்னட படம், ஒரு தமிழ் படம்,